நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மார்க் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து எப்படி நம்ம சேனலில் வைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இம்பாக்ட் வீடியோஸ் மட்டும் நீங்கள் வரலைன்னா நம்ம சேனலோட நோக்கம் வந்து நம்ம சேனல் வர எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். எல்லாருமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அடையணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மார்க் சப்ஸ்கிரைப் பட்டனா என்னென்னா, ஸோ இதை வந்து பிசிலேயோ லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ண முடியும். நம்மளோட வீடியோவை பிசிலேயோ லேப்டாப்லேயோ ஒரு வியூவர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய லோகோவை அந்த வீடியோவோட ரைட் கார்னரில் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். அதோட சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர் அந்த லோகோ மேலே கர்சரை கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து வரும். அதை கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் ஆகிக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியூவர் இருக்கார், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் வந்து வெளியில் வந்து தான் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஈஸியாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஆகிடலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, சில நேரம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தும் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு நினச்சிட்டு அவங்க மறந்துட்டு கூட போகலாம். ஸோ அதனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக லேப்டாப்லேயோ பிசிலேயோ பார்க்குறவங்களுக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது டிஸ்பிளே ஆகிறது வந்து லேப்டாப்பில் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு அதில் வந்து ஒய்டி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், அல்லது யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே யூடியூப் ஸ்டுடியோ கீழே சைன்இன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப் ஸ்டுடியோட டெஸ்க்டாப் ப்ரெசென்ட்டில் வந்து வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கா, அது வந்து கஸ்டமைசேஷன் பட்டன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. லே அவுட்டு, பிராண்டிங்கு, பேசிக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பிராண்டிங் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. பிக்சரு, பேனர் இமேஜ், வீடியோ வாட்டர் மார்க்குன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் 3வது ஆப்ஷன் தான் நம்ம வந்து பண்ண போகிற விஷயம், வீடியோ வாட்டர் மார்க்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே என்னுடைய லோகோ வந்து இருக்குது. இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த அப்லோடுன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியிலேருந்து உங்களுடைய லோகோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. என்னென்னா, இந்த வீடியோ வாட்டர் மார்க் வந்து எந்த டைம்லேருந்து உங்களுடைய வீடியோவில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஒன்று வந்து என்டையர் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்டையர் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை வந்து இந்த வீடியோ வாட்டர் மார்க் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் வந்து கஸ்டம் ஸ்டார்ட் டைம் வந்து கொடுத்துருக்கேன். கஸ்டம் ஸ்டார்ட் டைம்னா இந்த பர்டிகுலர் டைம்லேருந்து இந்த வீடியோ வாட்டர் மார்க் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு கொடுத்துருக்கேன். இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இன்ட்ரோலாம் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த இன்ட்ரோக்கு அப்புறம் இந்த வீடியோ வாட்டர் மார்க் வந்து டிஸ்பிளே ஆகிறாப்புல பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றது என்னென்னா, ஒரு வீடியோ வந்து கடைசி சில நிமிடங்களில் மட்டும் இந்த வீடியோ வாட்டர் மார்க் வந்து வரணும், கடைசி சில செகண்ட்ஸில் மட்டும் இந்த வீடியோ வாட்டர் மார்க் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து செட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ வாட்டர் மார்க் வந்து ரெடி ஆயிரும். உங்களுடைய வீடியோவை பிசிலேயோ டெஸ்க்டாப்லேயோ ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு உங்களுடைய லோகோவோட சப்ஸ்கிரைப் பண்ண வந்து வந்துடும். அதை கிளிக் பண்ணி வந்து அவர் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிக்கலாம் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities.